அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சூழ்நிலையில் எத்தனையோ குழப்பங்கள் இருந்தும், இன்றைய சூழ்நிலையில் உள்ள குழப்பம் என்னவென்றால், தராவிஹி தொழுகை 20 ரக்காஅத்தா 8 ரக்காஅத்தா என்பதாகும். இந்த 20 ரக்காஅத்து தான் என்று ஜும்ஹூர்களும் ஃபுகஹாக்களும் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத்தார்களும் அனைவர்களும் இதைதான் கூறுகிறோம். ஏனென்றால் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அனநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபி ரமலான் 20 ரக்அத்தன் சும்ம யூத்தர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காயத்துகள் தொழுதார்கள் ரமலானில் என்பதாக ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த 20 ரக்காயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுதார்கள், பின்னால் ஜமாத் கொஞ்சம் பேர் நின்றார்கள். இரண்டாவது நாள் தொழுதார்கள், கொஞ்சம் கூட்டம் அதிகமானது. மூன்றாவது நாள் தொழு வைத்தார்கள், இன்னும் அதிகமாகவும். நான்காவது நாள் பள்ளியை ரொப்பும் அளவுக்கு கூட்டம் வந்துவிட்டது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. சஹாபாக்கள் வினவிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இவ்வாறு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் மேல் கடமையாக விடும் என்று பயந்து நான் உங்களுக்கு தொழுவிக்கவில்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதன் அடிப்படையில் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்திலிருந்து 20 ரக்காயத்துகள் இமாம் ஜமாத்தோடு தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் நம் முன்னோர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம் பெருமக்கள் எதை சொன்னார்களோ அதைப்படி நாம் அமல் செய்கிறோம். நாமும் இந்த ரமலான் முழுவதும் 20 ரக்காத்துகளை பரிபூரணமாக தொழுது இறை அருளை, இறைவனுடைய ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் இத்கும் மினன் நாரையும் இறைவன் நம் அவர்களுக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலை யார் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் நல்ல பிற செய்திகளை பெறக்கூடும்.